Hi friends, welcome to minislittlekitchen. இன்னைக்கு நம்ம சமைக்க போற ரெசிபி சிம்பிளா தக்காளி வச்சு வீட்லயே லோ பட்ஜெட்ல எப்படி ஒரு அல்வா பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்குள்ள நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா என் பேர் நியேஷு. வாங்க வீடியோக்குள்ளாடி போலாம். இந்த அல்வா செய்ய நான் 1 கிலோ தக்காளி பழம் எடுத்திருக்கேன். தக்காளி பழம் வாங்கும்போது பார்த்து வாங்கிக்கோங்க. நல்லா பழுத்த இந்த மாதிரி நல்ல சிவந்த பழம் பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் இந்த அல்வா நல்லா நம்ம பண்ண முடியும். இதில் இந்த அல்வா செய்ய இதை வேக வச்சு நம்ம எடுக்கணும். அதுக்காக நான் ஒரு பாத்திரத்துக்கு இதை மாற்றி 1/4 கப் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுக்க போகிறேன். உங்ககிட்ட இட்லி பாத்திரம் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை ஆவியிலேயே வேக வச்சு எடுக்கலாம். ஃப்ளேம் ஆன் பண்ணி ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். தீயை நல்லா கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது நல்லா வெந்து வரும். பார்த்தீங்களா, நல்ல தக்காளி எல்லாம் வெடித்து இந்த அளவு வெந்து வந்தால் போதும். இனி ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். அப்போ தான் நம்ம இந்த தோலையெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுக்க முடியும். நமக்கு இந்த தோல் தேவையில்லை, இந்த பழம் மட்டும் போதும். இந்த நேரத்தில் இதுக்கான நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணலாம். அதுக்காக நான் அதே கடாயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். 1 கிலோ தக்காளிக்கு 2.5 கப் வெல்லம் போட்டுக்கோங்க. வெல்லம் இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி 2.5 கப் எடுத்துக்கோங்க. அதே மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நீ ஃப்ளேம் ஆன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நமக்கு இந்த ஹல்வாவுக்கு பாகுபதம் தேவையில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும். டீயை ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சாச்சு. இனி ஒரு வடிகட்டியில் தூசு எதுவும் இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் சுகர் இதில் ஆட் பண்ணலாம். இதே அளவு சுகர் போட்டுக்கோங்க. தக்காளியோட சூடெல்லாம் நல்லா குறைஞ்சிடுச்சு. இந்த நேரத்தில் இந்த மாதிரி தக்காளி தோலை நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கலாம். தோல் நல்லா சிம்பிளாகவே இந்த மாதிரி ரிமூவ் ஆகி வரும். தக்காளி வேக வைக்க பயன்படுத்தினா அந்த தண்ணியும் நமக்கு தேவையில்லை, இந்த பழம் மட்டும் போதும். இந்த மாதிரி எல்லா தக்காளி பழத்தோட தோலையும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு தோல் தேவையில்லை, இந்த பழம் மட்டும் போதும். எல்லா பழத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சிங் ஜாருக்கு மாற்றி நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கலாம். இதை அரைக்கும்போது மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லாத்தையுமே இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இனி இந்த எல்லா விழுதையும் ஒரு ஸ்டீல் வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம இந்த தக்காளியோட விதை இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை நல்லா வடிகட்டி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இனி ஹல்வா ரெடி பண்ண எந்த பாத்திரத்தை நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அதே பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. தீ ஆன் பண்ண வேண்டாம். முதல்ல நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். அதுக்காக நம்ம அரைச்சி வச்ச அந்த தக்காளி பேஸ்ட்டு 1 கப் முதல்ல விட்டுக்கோங்க. இந்த ஹல்வாவுக்காக நான் 1 கப் கார்ன்ஃப்ளோர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளோரை போட்டு இதே மாதிரி ஒரு விஸ்க் வச்சு எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இனி மீதி இருக்கக்கூடிய கார்ன்ஃப்ளோர் மாவு அந்த தக்காளி பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இனி நம்ம கரைச்சி வச்ச அந்த வெள்ளை தண்ணி இதில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேமை ஆன் பண்ணிக்கோங்க. டீயை மீடியத்திலேருந்து கொஞ்சம் கம்மியாக வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஹல்வா செய்யும்போது கை எடுக்காமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ஹல்வா சீக்கிரமாக கெட்டியாகும். இது 15 நிமிஷத்துலேயே ரெடி ஆகும் இந்த ஹல்வா. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஹல்வா குறுக தொடங்கியாச்சு. இதை இனி கம்மி பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக கெட்டியாக வாய்ப்பு இருக்குது. இதில் நான் 2 டிப் சொல்லுறேன். ஒன்று தக்காளி பழம் வாங்கும்போது நல்ல செவந்த தக்காளி பழமாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் அல்வாவுக்கு நம்ம எந்த ஃபுட் கலரும் சேர்க்க வேண்டிய தேவையில்லை. இனி ஒரு டிப்பு, இந்த அல்வாவுக்கு வெல்லம் வெள்ளை வெல்லம் பயன்படுத்தினா நம்ம தக்காளியோட கலர் நமக்கு இந்த அல்வாவுக்கு கிடைக்கும். இந்த அல்வா செய்ய ரொம்ப செலவு குறைவு. நீங்களும் வீட்டிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கலைனாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அல்வா கொஞ்சமாக குறுக தொடங்கியாச்சு. எப்போவுமே கிளறி விட்டுட்டே இருக்கணும். கடாயில் அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. நான் ஏற்கனவே என்னோடய சேனலில் ஒரு திருநெல்வேலி அல்வா ரெசிபி போட்டிருக்கேன். மறக்காமல் பார்க்காதவங்க போய் பாருங்கள்.
அதோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்கேன், வீடியோவோட எண்ட்லேயும் கொடுக்கேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் கெட்டியாக தொடங்கியாச்சு. அதோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆக தொடங்கியாச்சு. நம்ம தக்காளி பழத்தோட கலர் வர தொடங்கியாச்சு. குறுக குறுக அல்வாவோட கலரும் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவு குறுகி வந்ததுமே இதோட டேஸ்ட் அதிகப்படுத்த 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சம்பழச்சாறு விட்டுக்கோங்க. அப்போ தான் இதோட டேஸ்ட்டு நல்லா இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் தக்காளி புளிப்பாக இருக்கும் அப்படின்னு. இல்லை, தக்காளி வந்து புளிப்பு சுவை கொடுக்காது. எலுமிச்சம்பழச்சாறு விடும்போது இதோட டேஸ்ட் இன்னும் அதிகப்படுத்தி தான் கொடுக்கும். இனி 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது ஃப்ரீயாக நமக்கு மிக்ஸ் பண்ணி எடுக்க முடியும். சுகரை பேலன்ஸ் பண்ண 1 பிஞ்ச் உப்பு போட்டுக்கோங்க. வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. இந்த அல்வாவுக்கு வெறும் 4 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் போதும். பார்த்திங்களா, கடாயிலேருந்து நல்லா விட்டு வந்தாச்சு. நெய்யெல்லாம் சைடில் வர தொடங்கியாச்சு. இதுதான் இதோட கரெக்டான பதம். நமக்கு வந்து சுவையான தக்காளி ஹல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு நீங்கள் இதை சமைச்சு கொடுங்க. யாருமே நம்ப மாட்டாங்க இது தக்காளி ஹல்வான்னு சொன்னால். நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சூடு இருக்கும்போதே நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு தான் மாற்றலாம். பிளேட்டில் இந்த மாதிரி நெய் தடவி நல்லா எடுத்துக்கோங்க. அதில் நான் அழகுக்காக கொஞ்சமாக வெள்ளையல் போட்டிருக்கேன். இதில் கொட்டி 1 ஸ்பூன் வச்சு நல்லா லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்பூனில் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பருத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சூடாறினதுமே இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். பாத்திரத்தில் மேலே இப்படி லைட்டாக தட்டினா போதும், அது அப்படியே கலண்டு வர்றோம். பார்த்திங்களா, நல்லா கலண்டு வந்தாச்சு. கலரும் நம்ம தக்காளி பழத்தோட கலர் கிடச்சிருக்கு. இனி இதை இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பீஸ் எடுத்து பார்க்கலாம். பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.